ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து நம்ம ஃபேஸுக்கு மட்டும் போடுறதில்ல, இது நம்ம உடம்புக்கும் போட்டு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ரெமெடி இன்றைக்கி சொல்கிறேன். நம்மளை ஒரு சில பேர் நினைப்பாங்க நம்ம கருப்பாக இருக்கோம், ஃபீலிங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டிப்ஸு பொருந்தும். இது வந்து மேலுக்கும் நல்லா பூசி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் குளிக்கலாம். ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி போடுற ரெமெடி வந்து உடம்புக்கும் நம்ம தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி போடுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வீட்டில் சாதாரணமாக நம்ம கிச்சனில் இருக்கும்ல காஃபி தூள், அதை எடுத்துக்கோங்க. காஃபி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது காஃபி பொடி தான். இது நீங்கள் வீட்டில் எந்த காஃபி பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த காஃபி பொடி வேணும், ஆனால் காஃபி பொடி தான் சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, எந்த ஷாம்புனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபேஸுக்கு அல்லாது நான் உடம்புக்கும் போட்டு குளிக்க போகிறேன். ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு உடம்புலையும் கொஞ்சம் நான் குளிக்க போகிறேன். அதுதான் அதிகமாக போடுறேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து ஷாம்பு போட்டாச்சு. அடுத்தது வந்து அரிசி பவுடர் போட போகிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது சோப்பு போட்டு குளிக்க போகிறதில்ல, இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி குளியல் பொடி மாதிரி. இது குளியல் பொடி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம இது செஞ்சுக்கலாம். ஓகே, 2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது கொட்டையோடு இருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து புழிஞ்சிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். கொட்டை இல்லாத வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் உடம்புக்கு கழுத்து முதுகு எல்லாம் தேய்ச்சிட்டு, யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் தேய்ச்சி சொல்லி 1/2 அன் ஹவர் கழித்து குளிக்கலாம். அரை மணி நேரம் கழித்து குளிக்கலாம். நான் ஃபேஸுக்கும் போட்டுக்க போகிறேன். என்னோடய இன்றைக்கி சோப்புக்கு பதிலாக நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். குளிக்கிறதுக்காக வேண்டி இதை நான் செய்ய போகிறேன். நான் இப்போ வந்து அதிகமாக அரிசி மாவு எடுத்துக்கிறதுனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபேஸுக்கு இருந்தால் ஒரு ஆஃப் போதும் எலுமிச்சம்பழம். உடம்புக்கு குளிக்கிறனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி சோப்புக்கு பதிலாக இது தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணால் தாராளமாக. இது வீட்டில் இருக்க பொருள் தான், எந்த கெமிக்கலும் கிடையாது. இதில் ஒரு 15 நிமிஷம் பூசிட்டு உடனே வாஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சோப்புக்கு பதிலாக தான் பயன்படுத்த போகிறேன். இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொரியன்ஸு செய்கிற ஸ்டைல் தான் இது. அவங்க சோப்பு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அரிசி மாவு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த எலுமிச்சை சாறை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதில் இன்னொரு பொருள் கலக்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, அதனால் வந்து கிண்ட முடியல. செல்லை கீழே வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு கிண்டி காமிக்கணும். இதில் இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள். இன்னொன்று வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ கலக்கிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கையில் என்னால் கலக்க முடியல. நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன், செல்லு வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல 2 கையில் நல்லா கலக்கணும் தான் சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக கலக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம திட்டமாக வந்துடுச்சு. நம்ம பூசி குளிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த ஃபேஸு கழுவி காமிக்கணும், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சோப்புக்கு பதிலாக இந்த பொடியை தான் யூஸ் பண்ணி குளிக்க போகிறேன். ஏன்னா இது கொரியன் ஸ்டைல், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து அரிசி மாவு தான் நான் இதில் அதிகமாக கலந்துருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை மட்டும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? ஆனால் உண்மையிலே இந்த ஃபேஷியல் பண்ண என்னோடய ஃபேஸ் நல்லா செம்மையாக வந்துடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்குறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல நமக்கு பார்க்குறதுக்கு, நம்மளோட ஃபேஸை பார்க்க. அதுதான். ஆனால் இது எதுக்கு ரோஸ் வாட்டர் போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்ல சூப்பராக இருக்கும். ரோஸு எதாவது போட்டு குளிக்கலாம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சு. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ரோஸ் இதழ் கொஞ்சம் போட்டு குளிக்க வைக்கலாம். குழந்தைங்கள்லாம் போய் குளிக்க வைப்பாங்க அந்த மாதிரி. அது மாதிரி நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா சூப்பராக இருக்கும்னு வச்சிங்களேன். நல்ல கலர் கொடுக்கும். ரோஸ் வாட்டர் வந்து நல்ல கலர் கொடுக்கும்.
இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இதை தான் இன்றைக்கி குளியல் பொடியாக பயன்படுத்த போகிறேன். நான் சோப்பு போட போகிறதில்ல. நான் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளியல் பொடியை யூஸ் பண்ணி குளிப்பேன். அதெல்லாம் வீடியோ போட முடியாது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும், நீங்களே உணர்வீங்க. குளிச்சுட்டு நீங்கள் குளித்து பாருங்கள். ஆனால் நல்லாயிருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் கூட போதும். நம்ம உடம்புலாம் பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் கூட நல்லாயிரும். இது நல்லா பேக் மாதிரி போடலாம். எனக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. நீங்கள் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா தலையெல்லாம் வாரி நல்லா கட்டிட்டு நீங்கள் பேக் மாதிரி போடுங்க. நான் சீக்கிரம் கழுவி காமிச்சிருவேன் உங்களுக்கு வீடியோவுக்காக வேண்டி. நான் சீக்கிரம், ஆனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரம்லாம் நீங்கள் ஊற வச்சு ஃபேஸை நல்லா ஊற வச்சுட்டு கழுவுனா சூப்பராக இருக்கும். இந்த ரெமெடி செமையாக இருக்கும். நிஜமாக போய் சொல்லலை, நான் ஒரு பொறுமை இல்லாத. சரியா? அரை மணி நேரம் நீங்கள் ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷமாக வச்சுருங்க. சரியா? கண்ணில் பூசி பார்க்கலாமா? எரியுமா? ஆமாம், இதில் வந்து இது போட்டிருக்கோம்ல, எலுமிச்சை சாறு. கண்ணுங்களில் போட்டுச்சுன்னா எரிஞ்சிச்சுன்னா. ஆனால் அந்த பொண்ணு சூப்பராக செஞ்சா. இந்த கண்ணுலலாம் போட்டிருந்தது அழகாக. நல்ல கலர் வந்துச்சு, செம்ம கலர் வந்துச்சு. இதெல்லாம் கொரியன் ஸ்டைல்ஸ். கொரியன் வந்து அது அடிக்கடி அரிசி மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா என் ஃபேஸ்லாம் நானே கொரியன் மாதிரி ஆகிருப்பேன். நானே கொரியன்ஸ் மாதிரி ஆகிருப்பேன். பல ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் அப்புறமா நம்ம கழுவிக்கலாம் ஃபேஸை. நானே இன்றைக்கி உடம்புக்கு குளியல் பொடி தான் யூஸ் பண்ணேன். நல்ல வாசமாக சூப்பராக இருக்குது. நல்ல மணமாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் கடல மாவு போட்டு குளிப்பாங்க அப்போல்லாம். இப்போல்லாம் யார் அதெல்லாம் சோப்பு தானே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னமும் வந்து அந்த மாதிரி பழைய ஓகேவா? ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு எனக்கு வீடியோ. ஆனால் ஒரு சிஸ்டர், சுமதி சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சிஸ்டர் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குது உங்களோட ரெமடிலாம், வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறீங்க, சூப்பராக இருக்குது சிஸ்டர், உங்கள் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சுமதி சிஸ்டர் எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும். என்னை நிறைய கவனிக்கிறாங்க என்னோடய வீடியோவை. ஏன்னா இல்லாதப்பட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? இருக்கப்பட்டவங்கள விடுங்க, இல்லாதப்பட்டவங்களாம் நம்ம ஃபேஸ்லாம் இப்படி இருக்குமா ஆகுமா அப்படிலாம் நினைக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாதிரிலாம் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் வந்து அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தெளிவாக விளக்கமாக எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. சிஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணி உடனே காமிக்கிறீங்க ரிசல்ட்டு, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல, உங்களுக்கு மங்கெல்லாம் கூட இருந்துச்சு இப்போ காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஆனால் அதெல்லாம் உண்மையிலே ஃபேஷியல் பண்ண வேணால் போயிடுச்சு சிஸ்டர். உண்மையிலே இல்லை, எனக்கு இவ்வளோ தூரம்லாம் போகணும் எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. ஆனால் சூப்பராக தான் இருக்குது அந்த ஃபேஷியல் எல்லாமே. நான் நினச்சி பார்க்காத ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. சூப்பராக க்ளோவாகிடும் பாருங்கள். இந்த ஃபேஷியல் பண்ணிங்கன்னா க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு, அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். வார்த்தைகளாலேயோ விஷயத்த சொன்னால் சரியாகிறதுன்னா செயல்களெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எப்படி இருக்குது ஃபேஸ்? நல்லா இருக்கா? நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டேன். வடப்பக்கம் பூசி கழுத்தில் பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது. சரிங்களா? இங்கெல்லாம் பூசி வச்சுருந்தேன். நல்லா இருக்கா? கழுத்துலாம் நல்லா வெள்ளையாக இருக்குது. இதாங்க உண்மையிலே நேச்சுரல் ஃபேஸு. எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வழுவழுன்னு இருக்குது. ஸ்கின்லாம் நல்லா ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு. முன்னாடி ட்ரை ஸ்கின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கும். இப்போ சூப்பராக இருக்குது.